வெங்கடேஷ் இப்படித்தான் கடலில் பாய்ந்தோடி காப்பாற்றியுள்ளார் 300க்கும் மேற்பட்டவர்களை. மெரினா கடற்கரையில் நீச்சல் தெரியாமல் கடலுக்குள் சென்று அலையில் சிக்கிக் கொள்பவர்களை காப்பாற்றுவதையே தனது முழுநேர சேவையாக செய்து வருகிறார் வெங்கடேஷ். நான் என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னா, உள்ளே ஸ்விம்மிங் தெரியாமல் நிறைய பேர் போயிட்டாங்கன்னா காப்பாற்றுவோம். ஸ்டேஷன்லேயே ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். அது இல்லாமல் உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு அலை வச்சுன்னா ஆள் என்ன வாங்க ஆளை பெட்டி போட்டு மூக்கில் பார்த்தீங்கன்னா மண் ஏறிக்கும். மூக்கு கண் எல்லாத்துலேயும் மண் ஏறி அப்படியே போயிடுவாங்க ஆள். உள்ளே போய்ட்டு அப்படி என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு குளிப்பாங்க. நாங்கள் வார்னிங் பண்ணுவோம், உள்ளே போகக்கூடாதுங்க, உள்ளே போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படி அந்தமாதிரி சொல்கிறாங்க. அந்தமாதிரி சொல்லக்கூடாது. நாங்கள் சொன்னோன்னா கேட்கணும் ஒரு வாட்டி. சென்னை மெரினா கடற்கரை பகுதியையும் கடல் பகுதியையும் நன்கு அறிந்துள்ள இவருக்கு முழுநேர பணிக்கான வாய்ப்புகள் வந்தபோதும் பொதுநலம் கருதி வேறு எங்கும் தனக்கு வேலை வேண்டாம் என்று கூறி வருகிறார். நாங்கள் நேவியில் தான் ஒர்க் பார்த்தேன் நான் 2 வருஷமாக. அவங்க ஸ்விம்மிங்லாம் கற்று கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நான் இங்கே இருக்கேன். நேவிலேயே கூப்பிட்ருக்காங்க என்னை வேலைக்கு. நான் போக முடியாது, என்னால். நான் போயிட்டேன்னா இங்கே யார் காப்பாற்றுது? வெங்கடேஷ் வசிக்கும் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பாராட்டு பலகை மட்டுமே அவருக்கு இந்த சமூகம் கொடுத்த நன்றிக்கடன். ஏழ்மை நிலையில் வாழும் வெங்கடேஷின் குடும்பத்தினர் இவரது சேவையை சற்று அச்சத்துடனேயே பாராட்டுகின்றனர். சில உயிர்களாக காப்பாற்றிருக்கிறான், சில இதுக்கெலாம் சேர்ந்துருக்கிறான். இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தண்ணின்றது ஒரு ஆபத்தான இது. ஒரு கிலோமீட்டர் போனாலே அதுவே கஷ்டம். அது இப்போ 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகும்போது அதுவும் அதிகமாக தானே இருக்கும் ஆழம். அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவன் உயிரை காப்பாற்றினால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே பீச்சில் விளாடுறது எங்களுக்கே பயமாக இருக்கும். இந்த அளவு இவ்வளோ பேரை காப்பாற்றிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாகுது. இதுமாரி இன்னும் ஒரு 4-5 பேர் அவனுக்கு துணையாக இருந்து இது பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். நான் இருந்தாலும் ஒரு பயம், அவன் தண்ணியில் போகிறான்னு எனக்கு பயமாக தான் இருக்கும். ஆரவாரமின்றி இவர் செய்து வரும் சேவை இவரது வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. கிருஷ்ணா கிருத்திகாவுடன் லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.